வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் விதவிதமாக பாயசம் பண்ணியிருப்போம். ஆனால் எப்போவுமே இருக்க ஒரு பொருளை வச்சு ஒரு பாயசம் பண்ணால் எப்படி இருக்கும்? அதாவது வீட்டில் தேங்காய் இருக்கும்ல, அந்த தேங்காய் வச்சு டக்குன்னு ஒரு சூப்பரான பாயசம் பண்ணலாம். இந்த பாயசம் நீங்கள் வீட்டில் பண்ணினா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க கெஸ்ட்டு எல்லோரும் வந்து கூப்பிட்டு கேட்பாங்க, இது என்னங்க பாயசம், எப்படிங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயம், அதனால தான் இது. ஒரு வாட்டி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து வீட்டில் எப்போவுமே இருக்கும் இந்த பொருள், இந்த தேங்காவை குக் பண்ணி நம்ம பாயசமாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான். அதே டைமில் இந்த தேங்காவை நம்ம குக் பண்ணும்போது திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். ஸோ அப்போது கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் தேங்காய், இது ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சி அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா குக் பண்ணி ஃப்ரெஷ் தேங்காய் பால், இளநீர், டெண்டர் கோகனட் வாட்டரு, அப்புறம் வழுக்க, கடலைப்பருப்பு. இது கடலைப்பருப்பு எதுக்காக போட்டுனா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க, டே நீங்கள் எல்லாரும் பாயசம் முந்திரி இதெல்லாம் போடுறீங்க, கடலைப்பருப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ரெசிபி நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்: முழு தேங்காய் 1 நம்பர், இளநீர் 2 நம்பர், தேங்காய் 3 பத்தை, பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 5 to 6 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை தேவையான அளவு, பிஸ்தா கார்னிஷுக்கு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, நெய் 1 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க 3 பத்து தேங்காய் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 3 பத்து தேங்காய் வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் இந்த பச்சரிசி நல்லா ஊறின அரிசியை இந்த தேங்காயோட போட்டு நல்லா அரைக்க போகிறோம். எதுக்காக அந்த பச்சரிசி யூஸ் பண்ணனா, வெறும் தேங்காய் போட்டு குக் பண்ணும்போது திரிஞ்சு போயிடும். அதனால் இந்த இடத்துல பச்சரிசியும் போட்டு நல்லா அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப குறைன்னு கூடாது. குறைன்னு தான் இந்த பாயசம் நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மஞ்சட்டில் 1 டீஸ்பூனுக்கு நெய் போடுறோம். இந்த நெய் போட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த கோகனட் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறோம். அதாவது அந்த பச்சை அரிசியும் தேங்காயும் அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டு இதில் போடுறோம். போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதாவது நம்ம அரைச்ச அந்த மிக்சிலேயே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுங்க. ஊற்றின பிறகு கொஞ்சம் டைல்யூட் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சூடு ஆக ஆக என்ன ஆகுனா, அது கெட்டியாகும். ஏன் கெட்டினா, இந்த இடத்துல அந்த பச்சை அரிசி போட்டதுனால கெட்டித்தன்மை வரும். அப்படி போட்டால் தான் அந்த தேங்காய் வேகும். அதே டைமில் கெட்டி ஆன பிறகு தான் அந்த தேங்காய் அந்த பச்சையோட வாசனம் போகும், அதாவது பச்சை வாசம் போகும். பார்த்தீங்களா, இப்போ குக் பண்ணும்போது நல்லா கெட்டி ஆகுதில்ல. இந்த மாதிரி வெந்து வர டைமில் நல்லா கெட்டியாகும். அப்போ தான் உங்களுக்கு அதோட பச்சை வாசனை நல்லா போகும். அதனால் இந்த மாதிரி ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுறீங்க. அடுப்போட ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண பார்த்தீங்கன்னா அப்போ அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டால், நம்மக்கிட்ட இளநீர் இருக்குல்ல, இந்த இளநீரை நல்லா வெட்டிட்டு அந்த தண்ணியும் உள்ள இருக்க வழுக்கையும் தனியாக எடுத்துடுறோம். அதுக்கு பிறகு நம்ம பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை மட்டும் எடுத்து இந்த பேஸ்ட்டில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த கெட்டியாக இருக்கும் அந்த அரிசி, அதனால் டைல்யூட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும், ஆனில் இருக்கக்கூடாது. சரிங்களா? திருப்பி ஆனில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு மாற ஆரம்பிக்கும். அதே டைமில் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இதான் விஷயம். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு இந்த இடத்துல நமக்கு எந்த அளவுக்கு சக்கரை வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம். இந்த சக்கரை போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சரிங்களா? மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு லம்ஸ் இல்லாமல் தண்ணியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் மாற்றிடலாம். மாற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏற்கனவே வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு 6 to 7 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ராவும் போடலாம், இல்லை கம்மியாக போடலாம். இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பாயசம் சாப்பிடும்போது மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கடலைப்பருப்பு வேக வைக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா, அந்த சுண்டலுக்கு எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். சாஃப்டாக இருந்தால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பு இதில் போட்டாச்சு. இதில் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு அந்த தேங்காய் பால் எல்லாமே ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் நல்லா சூடு ஆறட்ட சொல்லி வெளியே வச்சுருங்க. அதுக்கு பிறகு சூடு ஆறின பிறகு திருப்பி அந்த மண் சட்டியில் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால், அதாவது ஒரு பெரிய தேங்காய் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் வேணால் இன்னொரு அரை முடி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வழுக்கை, அதாவது அந்த டெண்டர் கோகனட் வழுக்கை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வழுக்கையாக வாங்குங்க, கொஞ்சம் முத்தின தேங்காய் தான் நல்லா இருக்காது. எந்த அளவுக்கு வழுக்கையாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்தா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ண வைக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 மணி நேரம் உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு ஆன பிறகு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சூடோடு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா எடுத்து கொடுக்காது, ஆனால் நல்லா சில் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு கிளாஸ் சாப்பிட மாட்டீங்க, 2-3 கிளாஸ் சாப்பிடுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பாயசம் தான் இந்த பாயசம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த பச்சரிசியும் தேங்காய் பாலை வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு இப்போ இந்த தேங்காய் பால் பாயசம் எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் எப்போயுமே வந்து சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம், பால் பாயசம், அப்படி இல்லைன்னா கேரட் கீர், இந்த மாதிரி வகை வகையாக பண்ணியிருப்பீங்க. பழம் பாயசம் கூட சொல்லலாம். இந்த மாதிரி வகை வகையாக பண்ணியிருப்பீங்க. அந்த டைமில் இந்த பாயசமும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் இந்த பாயசம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்ணும். சூடாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு எடுத்து கொடுக்காது. எந்த அளவுக்கு சின்ன சூடாக சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு கேட்டு சாப்பிடுவீங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.